பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அன்பை சொல்றீங்க. அல்லாஹ் அன்பானவனாக இருப்பதனால தான் இப்படி எல்லாம் உனக்கு தண்டனையை வச்சிருக்கேன், இதுல இருந்து உன்னை காப்பாற்றிக்கோன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கிறான் சகோதரிகளே. அதனால இதிலிருந்து நம்மை காப்பாற்றிக்கணும். குர்ஆனை எடுத்து ஓதணும். இப்படிப்பட்ட வசனங்கள், இவ்வளவு கொடூரமான நரகத்தை அல்லாஹ் விவரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்ப அறியுமோன்னா, குர்ஆனை தமிழோட உணர்ந்து ஓதும் போது தானே. குர்ஆனே ஓத தெரியாதவங்க ரமலான் மாசத்துல ஓத கத்துக்கோங்க. குர்ஆனை நல்லா ஓத தெரியும், நான் ஓதி ஓதி 4 குர்ஆன் 5 குர்ஆன் முடிப்பேன் ஒவ்வொரு ரமலான் மாசத்துலயும் சொல்றவங்க, தயவு செய்து பொருள் உணர்ந்து ஓத ஆரம்பிங்க. பொருள் உணர்ந்து ஓத ஆரம்பிச்சாதான் தொழுகையில ஈடுபாடு வரும். தொழுகையில கவனத்தோடு தொழுவோம். அந்த உணர்ச்சியோட அந்த சூறாவை ஓதும் போது அதற்கான அர்த்தம் நம்ம கண் முன்னாடி வரும்போது நம்ம கண்கள் கலங்கி வந்த ரஹ்மானை நம்ம நினைச்சு ஒழுங்கான முறையில தொழுகையை பேணுவோம். உள்ளச்சத்தோடு தொழுவோம். நம்மளுடைய தொழுகையில எந்த ஒரு தவறுமோ, ஒரு சிந்தனை குறைபாடோ, கவனமற்ற தொழுகையாளிகளாகவோ நம்ம இருக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனை மனனம் செய்யுங்க. எனக்கு தமிழும் தெரியும், நான் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பொருள் உணர்ந்து தான் நான் ஓதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டெப்